தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நான் ஏற்கனவே அடிக்கடி குறிப்பிட்டிருக்கிறேன். பலமுறை சொல்லியும் இந்த அரசு மெத்தன போக்கோட தான் இருக்குது. இதற்கு என்ன காரணம்? இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு நிரந்தர டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்க முடியல. உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் 3 வாரம் கால அவகாசம் கொடுத்தோம். இன்னும் இந்த அரசு கும்பகர்ணம் போல தூங்கிட்டு இருக்குது. தனக்கு வேண்டியப்பட்டவர்களை டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு கைலாத அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிரந்தர டிஜிபி இல்லாத போது எப்படி சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும், சரியாக பராமரிக்கப்படும்? ஆகவே இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு தங்களுக்கு கைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார். இனியும் காலதாமம் செய்யாமல் ஒரு நிரந்தர டிஜிபியை நியமித்து தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அண்மையில் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவி பட்டம் பகலில் சென்று கொண்ட பள்ளிக்கு சென்று பொழுது ஒரு இளைஞன் அந்த மாணவியை குத்தி கொலை செய்கின்றார். இது எவ்வளவு கொடூரமான செயல்! அந்த மாணவியிடம் தன்னை காதலிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியிருக்கிறார். அந்த மாணவி அதை மறுத்தவுடன் உடனடியாக அந்த மாணவியை பட்ட மகளில் கத்தியால் குத்தி கொலை செய்கின்ற காட்சி ஒரு கொடூரமான காட்சி. இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 2 நாளைக்கு முந்தி பார்த்தீங்கன்னா 2 ரவுடிகளை அடிச்சுட்டு இன்றைக்கு சண்டையிடுற காட்சியெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். இப்படி ஒவ்வொரு வாரமும் நாள்தோறும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைகின்ற காட்சியை பார்த்துருக்கிறோம். அங்கே பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை, கொள்ளை நடந்த வண்ணம் இருக்கின்றது. இந்த அரசை கும்பகர்ணம் போல் தூக்கி கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை கடமை. ஆனால் தமிழகத்தில் அப்படிப்பட்ட நிலைமை இல்லை என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. பல முறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே இந்த அரசுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து கூட இந்த அரசு சரியான முறையில் அணுகாத காரணத்தினாலே சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். பல உதாரணங்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துபட இன்றைக்கு ஒரு மாநில கட்சி, பகுஜன் கட்சி, அவனுடைய மாநில தலைவர் அங்கே சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார். அப்படி உறவினர் இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது. அந்த உத்தரவை ஏற்று மாநில அரசு டெல்லிக்கு போகிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. எவ்வளோ கேவலம்! யார் விசாரித்தா என்ன? உங்களுக்கு ஏன் அது அச்சம்? ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது, ஏதோ முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது.